நாமத்துல உங்கள் அனைவரையும் இந்த பி என்கரேஜ் பை காட்ஸ் வேர்ட் சீரீஸ்க்கு நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு மெடிசனை பிரிஸ்கிரைப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். திஸ் மெடிசன் கம்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த பைபிள். Proverbs chapter 17:22 says like this: a joyful heart is a good medicine, but a crushed spirit dries up the bone. நீதிமொழிகள் 17:22 மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நம்ம நிறைய பேருக்கு இந்த சந்தோஷம் இந்த காரியம் குறைவுபட்டு இருக்கு. சரியா? அதாவது இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்மளுக்கு சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, ஆனா மற்றது எல்லாமே இருக்கும். பட் we lack joy. வசனம் சொல்லுது the joy of the Lord is our strength அப்படின்ட்டு. சோ இன்றைக்கு நமக்குள்ள இந்த சந்தோஷம், இந்த ஜாய் குறைவுபட்டதுன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், இசப்பா எனக்கு உங்க சந்தோஷத்தினால என்ன நிரப்புங்க. ஏன் வசனம் சொல்லுது the joy is a good medicine அப்படின்னு சொல்லுது. இந்த சந்தோஷம் நம்மளுக்கு பொண்ணு கிட்ட இருந்தோ பொருள் கிட்ட இருந்தோ கிடைக்காது, எந்த ஒரு மனிதர்கள் கிட்ட இருந்தோ கிடைக்காது. நம்மளுக்கு இது கர்த்தர் இடத்துல இருந்து தான் கிடைக்கும். அந்த சந்தோஷம் நம்ம கர்த்தர் கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளும் போது அது நம்மளுக்கு ஒரு நல்ல ஔஷதம், ஒரு குட் மெடிசனா இருக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம மென்டலி எமோஷனலி நம்ம டவுன் ஆகும் போது, நம்ம மன ரீதியா சோர்வாகும் போது அடுத்தது நம்மளோட உடம்பு அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இட் இஸ் ப்ரூவன் தட் when we get stressed a lot, அது நம்மளோட பாடியை பிசிக்கலா அஃபெக்ட் பண்ணுதுங்க. ஓகேவா? நம்மளுக்கு வயிற்றுல நிறைய பிரச்சனைகள் வருது, நம்மளுக்கு மன ரீதியா நிறைய பிரச்சனைகள் வருது, தலை வலிக்கிறது, தூக்கம் இல்லாம போறது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் வருது. ஆனா நம்ம அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க போறது இல்ல. நம்மளாம் இயேசுவோட பிள்ளைங்களா இருக்கோம். ஏசப்பா நம்மளுக்கு அந்த ஜாயை கொடுத்து நம்மள ரெஸ்டோர் பண்ண போகிறாரு. ஆமென். God bless you. Don't forget to take this medicine which comes directly from the Lord God Jesus Christ. God bless. Have a blessed day.